வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். கூடங்குளம் அணு உலைக்கு ஆதரவாக பேசி வரும் அமைச்சர் நாராயணசாமியின் வீடு முற்றுகை முயற்சி. பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கைது. லஞ்ச ஒழிப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அதிகாரிகளை சிறைப்பிடித்த பொதுமக்கள். முறைகேடு தொடர்பான கேள்விகளால் திணறல். பாப்ஸ்கோ அலுவலகத்தை பூட்டி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அதிரடி போராட்டம். போலீசாரின் எச்சரிக்கையை மீறியதால் கைது. இனி விரிவான செய்திகள். கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராடும் தலைவர்களை கொச்சைப்படுத்தி வரும் மத்திய அமைச்சர் நாராயணசாமியை கண்டித்து அவரது வீட்டின் முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்த முயன்ற மக்கள் உரிமை கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அமைந்திருக்கும் அணு உலையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து எழுச்சியுடன் நடந்து வரும் மக்கள் போராட்டத்தை பொய்யான தகவல்களை கூறி திசை திருப்பியும் போராட்டத்தை வழிநடத்தும் முன்னணி தலைவர்களை கொச்சைப்படுத்தி தொடர்ந்து பேசி வரும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று மக்கள் உரிமை கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர். இதன்படி செவ்வாய்க்கிழமை காலை நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகில் இருந்து மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமையில் பல்வேறு அமைப்பினர் அமைச்சர் நாராயணசாமி வீட்டை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர். அவர்களை அண்ணா சிலை அருகில் தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இது தொடர்பாக சுகுமாரன் கூறுகையில், கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடி வரும் கூடங்குளம், இடிந்தகரை மற்றும் தமிழக மக்களின் அனைத்து போராட்டங்களுக்கு ஆதரவளிப்போம் எனவும் அணு உலைகள் சாபத்து நிறைந்தவை என்று பல்வேறு நாடுகளின் விஞ்ஞானிகள் உறுதிபட கூறி வரும் நிலையில் அணு உலைகள் பாதுகாப்பானவை என்று மத்திய அரசு பிரச்சாரம் செய்து வருவது கண்டனத்துக்குரியது என்றார். இடிந்தகரை கிராமத்திலே மிகப்பெரிய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் உள்ள அனைத்து அணு உலைகளையும் மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி மனித உரிமை ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலும் போராட்டத்தை முன்னின்று நடத்துகின்ற தலைவர்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலும் மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனை கண்டிக்கும் வகையிலே இன்றைக்கு மக்கள் உரிமை கூட்டமைப்பின் தலைமையில 20 அமைப்புகள் ஒன்று கூடி அவரது வீட்டை முற்றுகையிட முயற்சி செய்தோம். புதுச்சேரி காவல்துறையினர் எங்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் போராட்டம் தொடரும் என மத்திய அமைச்சருக்கு எச்சரிக்கை தெரிவிக்கின்றோம். குறைந்தபட்சம் அவர் போராடுகின்ற மக்களையும் போராட்ட தலைவர்களையும் போராட்டத்தை திசை திருப்பியும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை கைவிட வேண்டும். புதுவையில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு காணப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வார விழாவினை முன்னிட்டு வேளாண் துறை பொதுமக்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கூட்டுறவு அரங்கில் செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது. கூட்டம் துவங்கியதும் வேளாண் துறை செயலர் வராததை கண்டித்து அங்கிருந்த பொதுமக்கள் கேள்வி எழுப்பியதுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த வேளாண் துறை இயக்குநர் சத்யசீலன் வேறு இடத்தில் கூட்டம் நடப்பதால் துறையின் செயலர் பங்கேற்கவில்லை என விளக்கம் அளித்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த பொதுமக்கள் செயலர் வரும் வரை கூட்டத்தை நடத்தக்கூடாது என்பதில் பிடிவாதம் காட்டினர். இதன் பின்னர் வேளாண் துறை செயலர் வந்த நிலையில் கூட்டம் நடைபெற்ற போது வேளாண் துறையில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறியதுடன் கூட்டம் நடைபெற்ற இடத்தில் இருந்து வெளியேற முயன்றனர். இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளை சிறைப்பிடித்து நியாயம் கேட்டதால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. புதுவையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி வேலை நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அலுவலகத்தை பூட்டி போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டனர். புதுவை பாப்ஸ்கோ நிறுவனத்தில் பணியாற்றி வந்த பாப்ஸ்கோ ஊழியர்கள் கடந்த சில வாரங்களாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அவர்கள் மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள் என்று முதல்வர் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
இதனால் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பாப்ஸ்கோ தலைமை அலுவலகத்தை செவ்வாய்க்கிழமை அன்று பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது சட்டவிரோதம் என்பதால் ஊழியர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் ஊழியர்கள் கலைந்து செல்லவில்லை என்பதால் அவர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதுவரைக்கும் ரங்கசாமி கேட்டோம், இதுவரைக்கும் அவர் எந்த வித பதிலும் சொல்லல. அடுத்த மாசம் வா சொல்லிட்டு இருக்காரு. அவரே வர சொல்றாரு. அப்புறம் நான் போய் திரும்ப நான் பேசுறேன்னு சொல்றாரு. அப்புறம் யார் வச்சாங்க யார் போலன்னு சொல்றாரு. கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெறவிருப்பதை முன்னிட்டு அகல் விளக்குகள் விற்பனை புதுவையின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெறவிருப்பதை முன்னிட்டு தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதில் இல்லத்தரசிகள் கூடுதல் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் வீடுகளின் அனைத்து பகுதிகளிலும் விளக்குகள் வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. கார்த்திகை தீப திருவிழாவினை இந்த ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இளம் பெண்களையும் சுறுசுறுப்படைய செய்துள்ளது. இதனால் மார்க்கெட் பகுதி மட்டுமின்றி அனைத்து பகுதிகளிலும் மண் அகல் விளக்குகள், பீங்கான் அகல் விளக்குகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அகல் மாறி மாறி வரும். இந்த வருஷம் மாங்காய் மாடல், சஷ்டிக்கு மாடல், ஓம் மாடல் எல்லாம் வந்திருக்குது. இது தெரக்கோட்டா அகல்ன்ற வசி நல்ல விற்பனை ஆகும். நல்லபடியாக ஜனங்களும் விரும்பி வாங்குவாங்க. ஆனால் எங்களுக்கு நல்லா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாடலாக விதவிதமாக வரும். இந்த வருஷமும் மாடல் விதவிதமாக மாறி வந்திருக்கிறது. தெரக்கோட்டா அகல்ன்ற வசி ஆயில் அதிகமாக இழுக்காத நல்லா சூப்பராக விற்பனை ஆகும். இது உடையாது, பீஸ் நல்லா இருக்கும், எண்ணெயும் இழுக்காது. அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 ரூபா விலையில் இருக்குது, 3 10 ரூபா இருக்குது, 5 10 ரூபா இருக்குது, 6 10 ரூபா இருக்குது, 7 10 ரூபாயில் இருக்குது. ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு ரேட்டு. அப்புறம் சுத்து மாடல் இருக்குது, அகல் விளக்கு இருக்குது, பிள்ளையார் விளக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. மண் விளக்குகளை விட பீங்கான் விளக்குகள் பார்ப்பதற்கு அழகாகவும் எண்ணெயை மிச்சப்படுத்தும் வகையில் இருப்பதால் அதனை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். பீங்கான் விளக்குகள் வருகையால் மண் அகல் விளக்குகள் விற்பனை குறைந்துள்ளதாக அதனை தயாரித்தவர்கள் கவலை தெரிவித்தனர். புதுவையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற மாணவர்களுக்கான கணினி பயிற்சியை நபார்டு வங்கியின் பொது மேலாளர் வாசுதேவன் துவக்கி வைத்தார். புதுவை பலநோக்கு சமூக சேவா சங்கம் மற்றும் நபார்டு வங்கி ஆகியவை இணைந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கிராமப்புற மாணவர்களுக்கு BPO சார்ந்த பயிற்சி, வாழ்க்கை திறன் மேம்பாட்டு பயிற்சி, பேச்சு திறன், கணினி பயிற்சி துவக்க நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை காலை லபோர்த் வீதியில் நடைபெற்றது. இதனை நபார்டு வங்கியின் பொது மேலாளர் வாசுதேவன் துவக்கி வைக்க புதுவை பலநோக்கு சமூக சேவா சங்க பொது மேலாளர் ரோக் புஷ்பராஜ் முன்னிலை வகித்தார். இந்த பயிற்சியின் மூலம் 30 இளைஞர்கள் பயன்பெறுவதுடன் வேலைவாய்ப்பு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குயவர்பாளையம் மேட்டுத் தெருவில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலை அகற்ற மக்கள் எதிர்ப்பு. பல்வேறு ஆதாரங்களுடன் ஆட்சியருக்கு மனு. புதுவையில் மக்களை வாட்டி எடுக்கும் குளிர். சாலையோரங்களில் விற்பனையாகும் ஸ்வெட்டர்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் on exchange. பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம்.
டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக் டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மரமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சில்க்ஸிலே. வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சில்க்ஸிலே. வந்தது இங்கே வந்தது குளிர்காலம். தந்தது ராம்சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம்சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கனவுகள் தங்க கனவுகள், கனவுகள் மங்கை கனவுகள், எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை குயவர்பாளையத்தில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள கோவிலை இடிக்கக்கூடாது என்று ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்து வலியுறுத்தியுள்ளனர். புதுவை குயவர்பாளையம் மேட்டு தெருவில் துலுக்கானத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இந்த கோவில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக உள்ளது என்று அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் தகவல்கள் வெளியாகின. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் செவ்வாய்க்கிழமையன்று காலை ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் துலுக்கானத்து மாரியம்மன் கோவில் ஸ்தாபிக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் அதனை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பது சரியானதல்ல என்றும், சாலை போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏதுமில்லாது இருக்கும் கோவிலை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தினர். மேட்டு தெருவில் உள்ள கோவில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக உள்ளது என எவருமே புகார் தெரிவிக்காத நிலையில் ஆக்கிரமிப்பு என்று கூறி அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பது புதுவை அரசின் வரம்புக்கு உட்பட்ட செயலாக கருத முடியாது என மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
புதுவையில் மக்களை பாடாய்படுத்திய தொடர் மழை தற்போது ஓய்ந்துள்ள நிலையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர்வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலையோரங்களில் அதிகரித்துள்ளது. எங்கள்கிட்ட லுதியானா மால் சார் எல்லாமே உள்ளன் ஐட்டம் குவாலிட்டியான இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வேறு சொட்டர் இருக்குது, சின்ன குழந்தைங்க சொட்டர் இருக்குது, காது பட்டி இருக்குது, பெரியவங்களுக்கு சொட்டர் எல்லாமே அனைத்து வகையான உள்ளன் பியூர் உள்ளனாக இருக்குது. ரோட்டோரத்தில் போட்டிருக்கனால இது விலை குறைவாக தருவோம். குவாலிட்டி நல்ல தரமான குவாலிட்டி, எல்லா கம்பெனி மேடு தான் இருக்குது, கம்பெனி குவாலிட்டி இருக்குது. அனைத்து வகையான சொட்டர்களும் இருக்குது. குழந்தைங்களுக்கு பேபி சொட்டரு, சின்ன பிள்ளைங்க கை சொட்டர், ஷார்ட்ஸு, உள்ளன் பியூர் உள்ளன் லேடி சொட்டரு, ஜென்ஸு பெரியவங்களுக்கு ஜர்க்கின் ஐட்டம், அனைத்து வகையான சொட்டர்களும் இருக்குது. கடந்த 10 வருடமாக நாங்கள் போட்டிருக்கோம். பாண்டிச்சேரி மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் துவங்கிய ஆரம்ப நாட்களில் பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த வாரம் பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உள்ளன் ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப், மங்கி குல்லா, மஃப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயர்பேட் போன்றவைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணிக்கடைகளில் இது போன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனையானாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில்தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். புதுவை கதிர்காமம் பள்ளியில் மாணவர் நுகர்வோர் மன்றத்தை குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி துவக்கி வைத்தார். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் நுகர்வோர் மன்ற துவக்க விழா செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது. பள்ளி முதல்வர் நடராஜன் தலைமை தாங்க திட்ட ஒருங்கிணைப்பாளர் நளினா வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மாணவர் நுகர்வோர் மன்றத்தை திறந்து வைத்தார். நுகர்வோர் மன்றத்தில் மாணவர்களின் பங்கு குறித்து தலைமை ஆசிரியர் வசந்தகுமாரி, மன்ற தலைவி திலகவதி ஆகியோர் உரையாற்றினர். புதுவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சுமி நரசிம்மர் தரிசன புத்தகத்தினை சாரியார் வெளியிட்டார். புதுவை சுப்பிரமணியன் உருவாக்கிய அகிலோபிலம் மற்றும் 27 நரசிம்மர் வழிகாட்டி எனப்படும் லட்சுமி நரசிம்மர் தரிசனம் என்ற புத்தக வெளியீட்டு விழா லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. இதனை சாரியார் வெளியிட இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காலாவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம்
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 83 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 29 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கூடங்குளம் அணு உலைக்கு ஆதரவாக பேசி வரும் அமைச்சர் நாராயணசாமியின் வீடு முற்றுகை முயற்சி, பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கைது. லஞ்ச ஒழிப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அதிகாரிகளை சிறைப்பிடித்த பொதுமக்கள், முறைகேடு தொடர்பான கேள்விகளால் திணறல். பாப்ஸ்கோ அலுவலகத்தை பூட்டி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அதிரடி போராட்டம், போலீசாரின் எச்சரிக்கையை மீறியதால் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.